மகாராஷ்டிராவோட நம்பர்ஸ் நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தொடங்கி பொலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கரா வந்து விழுந்திருக்கு. பிஜேபிக்கு ஒரு தம்பிங் விக்டரி. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஒரு பிளானே இல்லாம ஒரு நரேட்டிவே இல்லாம பழைய விஷயங்களையே இந்த தேர்தல் களத்திலையும் நம்ம பேசணும்னா அது நமக்கு சாதகமா அமைஞ்சிடும். நேஷனல் ஸ்டேட் எலெக்ஷன் நேஷனல் எலெக்ஷன் மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய மனநிலையை மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க. பாஜக வேலை பார்த்திருக்காங்க. ஓகே, கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்த்து. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஷிண்டே குரூப்புக்கு 55லேருந்து 56 இடங்கள்ல அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக அது கிடைக்காது. அவரை வந்து ரொம்ப ஒரு சைட்லைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்த ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை இந்த 5 மாதங்கள் காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த 5 மாதங்கள் இந்தியா கூட்டணி என்ன பண்ணிருந்துச்சு? 13 சீட் அப்படிதான். ஸ்டேட்லயே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நாம வந்துட்டோம். காங்கிரஸுக்கு வந்து ஒரு சர்ஜ் வந்து லோக்சபா எலெக்ஷன்ல இருந்த உடனே மீண்டும் காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஆதரவு அலை அப்படின்றது உருவாயிருச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப அதனுடைய என்ன பண்ணாங்க சார்? ஒண்ணும் பண்ணல. காங்கிரஸ் அடுத்து நீ பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய மொமெண்டம் மிஸ் பண்ணது. காங்கிரஸ் அதற்கான விலையை கொடுத்து ஆக வேண்டும். இன்னும் வந்து இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல காங்கிரஸ் இருந்தாங்கன்னா காங்கிரஸை வந்து கடவுளாலையும் காப்ப. என்சிபி போட்ட எஃபர்ட் கூட காங்கிரஸ் போடல இந்த தேர்தல். அதுதான் வந்து உண்மை. சரத்பவார் போட்ட எஃபர்ட் கூட காங்கிரஸால போட முடியல. ராகுல் காந்தி பண்ண கேம்பெயின்ஸ் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ராகுல் காந்தி அதிக அளவு அந்த சமயத்துல எல்லாம் வயநாட்டுல தான் கேம்பெயின் பண்ணாரு. வயநாட்டுல தான் வந்து நவம்பர் 13க்கு அப்புறம் தான் அவரோட ஃபோக்கஸ் அங்க ஷிஃப்ட் ஆகுது. ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சிவசேனாவுடைய ஒரிஜினல் சிம்பிள். நீங்க அந்த மராட்வாடா ரீஜன்ல உங்களுக்கு என்னதான் இவங்க 2 பேர் பிரிஞ்சிருந்தாலும் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு சிம்பிள் இருக்குன்னாலும் சிவசேனா அப்படின்னா அவனுக்கு ஞாபகம் வர்றது வந்து அந்த பவன் சிம்பிள். இங்க எப்படி அதிமுகனா ரெட்டைல சிம்பிள், அதே மாதிரி திமுகனா உதயசூரியன் சிம்பிள். அந்த இப்ப சரத்பவார் மீண்டும் வந்து கண்கள் இனித்தது இதயம் படித்தது அப்படின்னு ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா அதுவும் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு சேர்த்து வைக்க இப்ப இவங்க ஒண்ணு சேர மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டின்னர் அதானி கூட்டினாருன்னா ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஜார்க்கண்ட்லயும் டஃப் ஃபைட் இருக்கும். என்டிஏக்கு அதுல ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இப்ப ஜேஎம்எம் தான் அங்க அதிகப்படியான சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியா அலையன்ஸ்ல தான் அங்க ஒரு வின்னிங் எட்ஜ்ல இருக்காங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பெரிய அளவுக்கு அங்க போய் ஒன்னும் கான்ட்ரிபியூட் பண்ணல. இது முழுக்க முழுக்க ஜேஎம்எம் உடைய வெற்றி தான். ஹேமந்த் சோரன், கல்பனா சோரன். பிஜேபி தோற்க முடியாத சக்தி எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கும் எலெக்ஷன்ஸ்னா பயம் இருக்கும். பிஜேபிக்கு எலெக்ஷன்ஸ்னா முயற்சி பண்ணணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்களுக்கு ஹரியானால ஒரு சில 24 தேர்தலில் ஒரு சில ஊர்கள்ல எல்லாம் போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண முடியல, அடிச்சு துரத்துனாங்க. ஆனா அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே டேர்ன் அரவுண்ட் பண்றான்ல அவன், இமீடியட்டா அதை மாத்துறான் இல்ல. அந்த முயற்சிகள் வந்து காங்கிரஸ் எடுக்கிறது இல்லை. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்லாம் இருக்காங்க, நாம வந்து கொண்டு போய் மறுபடியும் அதே பேசணும்னா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. காங்கிரஸுடைய பலவீனம் தான் வந்து பிஜேபிக்கு கை கொடுக்கிறது. அதுல மகாராஷ்டிரா வந்து ஒரு லேட்டஸ்ட் உதாரணம். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. வணக்கம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 2 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளும் 48 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முடிவுகளும் 2 மக்களவை இடைத்தேர்தல் முடிவுகளும் இப்போ வெளியாகி வருது. இந்த முடிவுகள்ல மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவுகள் தான் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காவே இருக்கு. அதை பத்தி இன்னும் அதிகமா பேச நம்ம கூட இந்த நியூஸ் மினிட் தமிழோட எடிட்டர் ஷபீர் சார் இருக்காரு. வணக்கம் சார். சார், மகாராஷ்டிராவோட நம்பர்ஸ் நிறைய பேருக்கு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தொடங்கி பொலிட்டிஷியன்ஸ் வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கரா வந்து விழுந்திருக்கு. லோக்சபா போல்ஸ்ல எம்பிஏ வந்து 48 சீட்ஸ்ல 30 சீட்ஸ் ஜெயிச்சு ஒரு லீடிங்ல இருந்தாங்க. மகாயுத்தி வந்து 17 சீட்ஸ் தான். குறிப்பா பிஜேபி 9 சீட்ஸ் தான். மிகப்பெரிய செட்பேக் அவங்களுக்கு. நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய செட்பேக் கொடுத்தது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட். அது ஒரு 5 மந்த்ஸ்ல தொடர்ந்து வந்த அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல அப்படியே நம்பர்ஸ் ரிவர்ஸா மாறி இருக்கு. பிஜேபிக்கு ஒரு தம்பிங் விக்டரி. அவங்களே எதிர்பார்த்திருப்பாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விக்டரி. 90 சீட்ஸ் தாண்டிட்டாலே பிஜேபி வந்து இங்க ஒரு சேஃப் லேண்டிங் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 130 சீட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரூட்டடாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸான சிவசேனா 2ஆக உடைஞ்சிருக்கு. ஒன்று உத்தவ் தாக்கரே தலைமையில், இன்னொன்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையில். அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்துடைய
அடையாளமாக இருக்கக்கூடிய கட்சிகள் இவை. என்சிபி, சரத்பவார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அஜித் பவார். அப்போ இந்த 2 கட்சிகளோட தான் வந்து தேசிய கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. ஒரு பக்கம் பாஜக கூட்டணியில், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க. அப்போ 2024 தேர்தலின் போது ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வந்து மகாவிகாஸ் அகாடி, அதாவது இந்தியா அலையன்ஸுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து நேஷ்னல் லெவலில் அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருந்துச்சு. நேஷ்னல் லெவலில் ஒரு நெரட்டிவ் அப்படின்றது செட் ஆயிருச்சு. அந்த நெரட்டிவ் செட் ஆகிருக்கு அப்படின்றதே வந்து 2 அமைப்புகளும், இந்தியா கூட்டணியும் சரி பாஜகவும் ரொம்ப லேட்டாக தான் அதை உணர்றாங்க. ஏன்னா 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 400 சீட்ஸ் அப்படின்ற இலக்கை வச்சு பிஜேபி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ராம் மந்திர் ஒரு பெரிய ஸ்ட்ராங் பாயிண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆர்கனைசேஷன் ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னும் போது ஒரு போல் பொசிஷனில் பிஜேபி தான் இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து ஃபேக்ட். ஆனால் களத்துக்கு போய் அந்த தேர்தல் நடக்கும்போது தான் வந்து உங்களுக்கு தெரியுது காங்கிரஸ் முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவும் வந்து ஆல் இண்டியா லெவலில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது, மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மக்கள் அதையும் வந்து பார்க்குறாங்க, அதையும் கேட்குறாங்க அப்படின்றது தான் வந்து அந்த சம்விதான் பச்சானா ஹே, கான்ஸ்டியூஷனை நம்ம காப்பாற்றணும், பிஜேபி மீண்டும் வந்து 400 சீட்ஸ் வாங்கிட்டு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க வந்து ரிசர்வேஷன்ஸை வந்து காலி பண்ணிடுவாங்க, வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வந்து வச்சு பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நரேட்டிவ் வந்து லோக்கலைஸ்டு இஷ்யூஸை வச்சு தான் அந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது பிஜேபிக்கு ஏற்பட்டுச்சு. பிஜேபி தான் எப்போவுமே ஒரு நேஷ்னல் நரேட்டிவை கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களால 2024 கிரியேட் பண்ண முடியல. அந்த மோடி மேஜிக் அப்படின்றத ரொம்ப வலுவாக அவங்க முன்னிறுத்தினாலும் மக்கள் அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்போ அந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு அதோடைய தாக்கம் என்பது இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 48 சீட்ஸில் 30 சீட்ஸ் வந்து மகாவிகாஸ் அகாடி இந்தியா கூட்டணியே வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னும் போது இந்தியா கூட்டணி என்ன நினச்சிட்டாங்கன்னா அந்த மொமெண்டம் அப்படியே அசம்பிளி எலெக்ஷன்லையும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். பட் பிஜேபி பண்ண ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு இந்த தேர்தல்களை ஒன்றா நடத்தலை. இப்போ இந்த ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த 4 மாநிலங்களுக்கும் தேர்தல் ஒன்றாவே வந்திருக்கணும். ஆனால் இவங்க 2 மாநிலத்துக்கு தனியாக தேர்தல், இன்னொரு 2 மாநிலத்துக்கு தனியாக தேர்தல் வந்து நிறைய டைம் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுத்தாங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். அரசியல் காரணங்களுக்காக தான் அது செய்யப்பட்டுச்சு அப்படின்னு எதிர்கட்சிகள் அந்த விமர்சனம் வச்சாங்க. பட் பிஜேபியோடைய ஸ்ட்ராட்டஜியில் அவங்க வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத உணர்ந்து அந்த கோர்ஸ் கரெக்ஷனை ரொம்ப குயிக்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு 223 சீட்ஸ் அப்படின்ற அளவுக்கு அந்த ஒட்டுமொத்த கூட்டணிக்கே ஒரு பெரிய ஸ்வீப்பாக அது அமைந்திருக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, 288 சீட்டில் 223 24 சீட்ஸ் அவங்களுக்கு லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சீட்ஸை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக பிஜேபி வந்து இந்த தேர்தலில் ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு வேலை பார்த்துருக்கு அப்படின்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, காங்கிரஸ் கட்சி ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு பிளானே இல்லாமல், ஒரு நரேட்டிவே இல்லாமல் பழைய விஷயங்களையே இந்த தேர்தல் களத்திலையும் நம்ம பேசணும்னா அது நமக்கு சாதகமாக அமைஞ்சிரும். நேஷனல் எலெக்ஷன் மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க. மக்களுடைய மனநிலையை மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது, அந்த 5 மாதங்கள்ல மக்களுடைய மனநிலை மாறி இருக்கிறது அப்படின்றத அவங்க கவனிக்க தவறி இருக்கிறார்கள். எப்படி அது மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இவர் யார், ஏக்நாத் ஷிண்டே. ஏக்நாத் ஷிண்டே பதவியேற்று முதலமைச்சர் ஆனோடனே ஏக்நாத் ஷிண்டே ஒரு காமெடி பீஸு, ஏக்நாத் ஷிண்டே வந்து ஒரு புஷ் ஓவர், அவரை வந்து எப்படி வேணாலும் வந்து பிஜேபியோடைய கைப்பாவையாக அவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த இமேஜ் தான் இருந்துட்டு இருந்துச்சு. 24 அது ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னோடனே இமீடியட்டாக அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே அறிவித்திருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, பல ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஒரே மாசத்துல 2 வாரத்துல கேபினெட் பலமுறை கூடி பல்வேறு திட்டங்களை அப்ரூவ் பண்ணி பல்வேறு திட்டங்களை வந்து நாம செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை நிறைய முறை வந்து நிறைய நலத்திட்டங்களை அறிவிச்சிட்டு போனாங்க. ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சிட்டாங்க. அந்த பிம்பம்லாம் வந்து பெரிய அளவுக்கு பப்ளிசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. குறிப்பாக அந்த லாட்கி பெஹ்னா அப்படின்ற அந்த ஸ்கீம்,
அந்த ஸ்கீம் வந்து ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இந்த தேர்தலில் மாறி இருக்கு. விமன் பர்டிகுலர்லி விமன் வந்து 6% அதிக அளவு இந்த வாட்டி வாக்குகளை போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது, இந்த ஸ்கீமுடைய ஒரு ரிசல்ட்ஸ் தான் அது. அப்போ இதை கொண்டு போய் கீழே வரைக்கும் சேர்த்து அதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் அதை கொண்டு வந்து ஒரு குட்வில்லை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏக்நாத் ஷிண்டே அரசாங்கத்தின் மீது அதிருப்தி இருக்கிறதானா இருக்கிறது, பாஜக மீது அதிருப்தி இருக்கிறதானா இருக்கிறது, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாஜக மீது கோபம் இருக்கிறதா அப்படின்னா கோபம் இருக்கிறது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு கட்சியை உடைச்சாங்க, இது பண்ணாங்க அப்படின்ற கோபங்கள்லாம். பட் அதுக்கெல்லாம் அவர்கள் எப்போ பதில் கொடுத்தாங்க? 24லயே கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அதே பதில இந்த எலெக்ஷன்லயும் கொடுப்பாங்க அப்படின்னு காங்கிரஸ் எதிர்பார்த்தது தவறான ஒரு முடிவு. அப்போ இந்த எலெக்ஷனுக்கு ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு நரேட்டிவை காங்கிரஸ் உருவாக்கி இருக்கணும், அது உருவாக்கவில்லை. அது காங்கிரஸுடைய மிகப்பெரிய தவறு, இந்தியா கூட்டணியுடைய மிகப்பெரிய தவறு. உங்களுக்கு சரத்பவார் போன்றவர்கள்லாம் இருந்து கொண்டு இந்த அளவுக்கு வந்து அந்த களத்தை மிஸ்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அப்போ முழுக்க முழுக்க காங்கிரஸுடைய தவறுகள் அப்படின்றது பாஜகவுக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கு. பாஜக வேலை பார்த்துருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்த்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஷிண்டே குரூப்புக்கு 55லேருந்து 56 இடங்கள்ல அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக அது கிடைக்காது இல்லையா? ஒரு நம்பிக்கையை அவங்க ஏற்படுத்தணும். அந்த நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்காரு. ஒரு முதலமைச்சராக அவரை வந்து ரொம்ப அவரை சைட்லைன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்த ஒரு ஏக்நாத் ஷிண்டேவை சைட்லைனே பண்ண முடியாது, தன்னை அசர்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய ஸ்கீம்ஸ் மூலமாக மக்களை கவர்ந்திருக்காரு, மக்களுடைய கவனத்தை ஈர்த்து இருக்கிறார். மக்களுடைய அபிமானத்தை பெறுவதற்கு அவர் வந்து அந்த 5 மாசத்துல ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு. லோக்சபா போல்ஸ்ல அவருக்கு இப்படி ஒரு இமேஜ் இல்ல. அப்ப அந்த இமேஜ் டர்ன் ஓவர் அவர் வந்து ஒரு 5 monthsல அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இந்த 5 மாதங்கள் காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? இந்த 5 மாதங்கள் இந்தியா கூட்டணி என்ன பண்ணிருந்துச்சு? 13 சீட் அப்படிதான் ஸ்டேட்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நாம வந்துட்டோம். காங்கிரஸுக்கு வந்து ஒரு சர்ஜ் வந்து லோக்சபா எலெக்ஷன்ல இருந்த உடனே மீண்டும் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஆதரவு அலை அப்படின்றது உருவாயிருச்சு அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப அதனுடைய என்ன பண்ணாங்க சார்? ஒண்ணும் பண்ணல. லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஆதரவு கூடி இருக்கு, ஒரு மொமெண்டம் உங்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படின்னா எந்த அரசியல் இயக்கமும் என்ன பண்ணும்? அந்த மொமெண்டத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ண தான் பார்ப்பாங்க, அந்த மொமெண்டத்தை அப்படியே டபுள் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் காங்கிரஸ் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதற்கு மிக முக்கியமான காரணம் காங்கிரஸுடைய லோக்கல் லீடர்ஸ் யாருமே ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் யாருமே இல்லை. அந்த அந்த எஃபெக்ட் அப்படியே புல் ஓவர் பண்ணி அப்படியே கொண்டு போகிறதுக்கு யாருமே இல்லை. ரெண்டாவது, எல்லாமே சரத்பவாரை நம்பி இருந்துச்சு. சரத்பவாருக்கு ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் கட்சியை 2ஆ உடைச்சிட்டாங்க. உத்தவ் தாக்கரேக்கும் அதே மாதிரி தான். உத்தவ் தாக்கரே சரத்பவாருக்கு ஒரு சிம்பத்தி இருக்கு அப்படின்னா அந்த சிம்பத்தியையும் வந்து இவங்க இது பண்ணியிருக்கணும். என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட். இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு இமேஜ் கூடிருச்சு, மோடியை அவங்களால வந்து 240 சீட்டில் கொண்டு போய் நிற்க வைக்க முடியுது அப்படின்னொடனே இவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாம் வந்து மறுபடியும் கேமில் இருக்கோம், பழையபடி காங்கிரஸ் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் தான் வந்து மகாராஷ்டிரா தேர்தல் களத்தில் இவங்களுடைய கூட்டணி கட்சி அந்த பேச்சுவார்த்தை, சீட்டு பேரம், இது எல்லாமே வந்து இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து காங்கிரஸ் வந்து அந்த மக்களுடைய மனங்களை அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத உணர தவறிடுச்சு. ரெண்டாவது, புதிய விஷயங்களை எதுவும் பேசலை. மறுபடியும் அதே பழைய விஷயங்களை அவங்க பேசுனதுனால மக்கள்லாம் அதுக்கு ஏற்கனவே நீங்கள் சொன்னதுக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், இப்போ மறுபடியும் அதே விஷயத்த வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, மறுபடியும் அதே சம்விதான் பச்சாவோன்னு நீங்கள் வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்களா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஆனால் மாறா பிஜேபி என்ன பண்ணுறான்னா அவனுடைய கேம்பெயினை வந்து அவன் ரினியூ பண்ணிகிட்டே இருக்கான், புதிய புதிய விஷயங்களை பேசுகிறான். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற கரண்ட் விஷயங்களை அவன் பேசுகிறான். எந்த இடத்துலையும் வந்து அவன் செட் பண்ண நரேட்டிவ் பின்னுக்கு தள்ளிடக்கூடாது அப்படின்றதுல அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் காங்கிரஸ் ஒரு புதிய நரேட்டிவ் அவங்களால கொண்டு வர முடியல, கொண்டு வரல. அது காங்கிரஸுடைய ஒரு மிகப்பெரிய தோல்வி. அவங்களுடைய டீம் இருக்கு, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கு அந்த இதெல்லாம் இருக்கு. பிஜேபிக்கு இருக்கிற அளவுக்கு ரிசோர்ஸஸ் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கு. பட் எந்த இடத்துல பிஜேபியை உங்களால பின்னுக்கு தள்ள முடியும்னா ஒரு ஸ்ட்ராங் நரேட்டிவை நீங்க கிரியேட் பண்ணாதான் பிஜேபி அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கா. 2 பேருடைய கேம்பெயினும் மொமெண்டமே இல்லை. அது பிஜேபிக்கு சாதகம், அது பிஜேபிக்கு நல்லது. அப்போ அதை பிஜேபி வந்து பயன்படுத்திக்கிட்டு அவன் சைலண்ட் கேம்பெயின் பண்ணியிருக்கான். நிறைய இடத்துல உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிரச்சனை இருக்கு. 24ல் நடக்கல,
அவங்க வேலை வேலை பார்க்கல. பார்க்கல. பட் இந்த அசெம்பிளி எலெக்ஷன்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு அவங்க பேசி அதையும் சரி செய்திருக்கிறார்கள். நிறைய விஷயங்களை அவங்க சரி பண்ணியிருக்காங்க. எந்தெந்த விஷயங்களை எல்லாம் பிஜேபி கோட்டை விட்டுச்சோ அதையெல்லாம் அவர் சரி செய்ததின் விளைவுதான் வந்து இந்த ரிசல்ட். அப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில ஒரு தவறு செய்திருக்கிறது. ஹரியானாவில் அதான் பண்ணாங்க, மத்திய பிரதேஷ்ல அதான் பண்ணாங்க, சத்தீஸ்கர்ல அதான் பண்ணாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல அவங்க வந்து கோட்டை விடுறாங்களோ அந்த தவறுகள்ல இருந்து அவங்க எந்த பாடத்தையும் கற்றுக்கொள்ளாமல் மறுபடியும் வந்து அவங்க எல்லாமே நமக்கு சரியா இருக்கு அப்படின்ற அடிப்படையில இந்த தேர்தல் களத்தை சந்திப்பதன் விளைவு மக்களுடைய ஆதரவை பெற தவறுகிறார்கள். அவ்வளவுதான். 2004 இருந்து 2019 வரைக்குமே இப்போ 24 வரைக்குமே காங்கிரஸ்க்கான ஸ்டேஜ்ன்றது பெரிய அளவுல குறைஞ்சது பிஜேபி வந்தப்போ. அது எனக்கு தெரிஞ்சு 2024 தான் அவங்களுக்கான மொமெண்டமே பாரத் ஜோடோ யாத்திரை ஆகட்டும், நியாய யாத்திரை ஆகட்டும், அதை வழியா கொண்டு வந்தாங்க. ஸோ அதை கேரி பண்ண தவறுனது காங்கிரஸ்க்கு எவ்வளவு பெரிய செட்பேக்கா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஹரியானால அவ்வளவு அட்வான்டேஜஸ் இருந்தும் ஒரு தோல்வி, மகாராஷ்டிரால அட்லீஸ்ட் ஒரு டஃப் கண்டஸ்டாவது இருக்கும்னு எதிர்பார்த்த நிலையில மிகப்பெரிய செட்பேக், ஒரு 30 சீட்ஸ் கூட காங்கிரஸால ஜெயிக்க முடியலன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. காங்கிரஸ் அடுத்து நீ பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பெரிய மொமெண்டம் மிஸ் பண்ணது. காங்கிரஸ் அதற்கான விலையை கொடுத்து ஆக வேண்டும். இன்னும் வந்து இந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல காங்கிரஸ் இருந்தாங்கன்னா காங்கிரஸை வந்து கடவுளாலையும் காப்பாற்ற முடியும். ஒருவேளை லோக்சபால அவங்களை விட சரத்பவாரோ உத்தவ் தாக்கரே அதிகமான சீட்ஸ் ஜெயிச்சிருந்தா இந்த ஆட்டிடியூட் மாறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் வந்து ஒரு மாநில தேர்தல் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை நம்பிதான் காங்கிரஸ் இருக்கிறது அப்படின்ற அந்த மனநிலையில கூட அவங்க இயங்குறது இல்லை. அவங்க இன்னும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த 2024 எலெக்ஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு ஒரு புது எனர்ஜியை கொடுத்துருக்கு. உண்மைதான். ஏன்னா அவங்க வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு எதிர்கட்சி நிலையில கூட இல்லாம இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இதெல்லாம் வந்த உடனே அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, சரி நமக்கான ஆதரவு கூடிட்டே இருக்கு, இனி மோடியோடைய காலம் முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த காங்கிரஸ் முன்னேறி இருக்கு, காங்கிரஸ் மேல ஏறிட்டே வருது அப்படின்ற அந்த இமேஜை உடைக்கணும். அதற்கு அவங்க வந்து இந்த மாநில தேர்தல்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஹரியானாவில் கான்சென்ட்ரேட்டடா அந்த எஃபர்ட்டை போட்டு அந்த பிம்பத்தை உடைச்சாங்க. மகாராஷ்டிராவில் அதை உடைச்சா அது வந்து ஒரு பெரிய லாபமாக அவங்களுக்கு அமையும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் அதை செய்யறாங்க. இப்ப இந்த அளவுக்கு வந்து மகாராஷ்டிரா தேர்தல் களத்துல ஒரு நரேட்டிவே செட் பண்ண முடியாத அளவுக்கு காங்கிரஸ் திணறுகிறது அப்படின்றது பிஜேபி உணர்ந்து இருக்குமா இல்லையா? அப்போ என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா இருந்துச்சு? ஓபிசி கன்சாலிடேஷன், அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. தலித்ஸ் அண்ட் முஸ்லிம் கன்சாலிடேஷன், அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்த டிஎம்கே ஃபார்ம்ல தான் அவங்களுக்கு லோக்சபா போல்ஸ்ல ஒரு பெரிய நம்பர் ஜெயிச்சு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓபிசி டாமினேட்டட் ஏரியாஸ்ல பிஜேபி வந்து லீடிங்ல இருக்கு. தலித் டாமினேட்டட் ஏரியாஸ்ல பிஜேபி முன்னேறி இருக்கு. அதே போல முஸ்லிம் டாமினேட்டட் ஏரியாஸ்ல கூட வந்து பிஜேபி வந்து கவுண்டர் கன்சாலிடேஷன் பண்ணியிருக்கு. அப்போ எல்லா இடங்கள்லயும் இந்த கன்சாலிடேஷன் அப்படின்றத அவங்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்து அதை செய்திருக்கிறார்கள். அப்போ கிரவுண்ட் லெவல்ல அவங்க ஒர்க் வந்து போட்டிருக்காங்க, அந்த எஃபர்ட்டை போட்டிருக்காங்க. இப்போ என்சிபி போட்ட எஃபர்ட் கூட காங்கிரஸ் போடல இந்த தேர்தலில். அதுதான் வந்து உண்மை, அதுதான் கலை யதார்த்தம். சரத்பவார் போட்ட எஃபர்ட் கூட காங்கிரஸால போட முடியல. சரத்பவார் 20 நாள் 50 ரேலிஸ் அட்டென்ட் பண்றாரு, 50 ரேலிஸ்ல பேசியிருக்காரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே வந்து லோக்கல் லீடர்ஸை வந்து பெரிய அளவுக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியல. அப்ப யார் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ்ல யார் இருக்காங்க? ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் களத்துக்கு போய் வந்து வேலை பார்த்திருக்காங்களா அப்படின்னா ராகுல் காந்தி பண்ண கேம்பெயின்ஸ் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. ராகுல் காந்தி அதிக அளவு அந்த சமயத்துல எல்லாம் வயநாட்டுல தான் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாரு. வயநாட்டுல தான் வந்து அவரோட ஃபோக்கஸ். எக்ஸாக்ட்லி. பிரியங்கா காந்தியோட கேம்பெயின் அப்படின்றது அங்க கேம்பெயின் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு போலிங் நடந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல போலிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மகாராஷ்டிரா தேர்தல் களத்துக்கே வராங்க. இதுக்கும் அந்த சீட் அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் சீட் தான். வயநாடு சீட் காங்கிரஸ் தான் ஜெயிக்க. நீங்க வயநாட்டுல அவங்களுக்கு ஸ்தாபனம் இருக்கு, அமைப்பு இருக்கு, ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க, ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதி, அவங்களுக்கு அங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு நீங்க வந்து மற்றவர்களை வைத்து அந்த வேலைகளை செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ப்ரையாரிட்டி ஸ்டேட் என்ன? இந்த 3 நடந்த தேர்தல்கள்ல ப்ரையாரிட்டி ஸ்டேட் அப்படின்றது மகாராஷ்டிரா.
அப்போ உங்களுடைய மேக்ஸிமம் எஃபர்ட் எதை நோக்கி இருக்க வேண்டும்? மகாராஷ்டிராவை நோக்கி இருக்க வேண்டும். அந்த எஃபர்ட் எலெக்ஷன்றனால அங்க அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இல்லனாலும் பிரியங்கா தோக்குற அளவுக்குலாம் அங்க வந்து பேடா இல்லையா சிச்சுவேஷன்? சரி, ஒரு 2 லட்சம் ஓட்டு கூட வரணும் அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்பு. அது நீங்க ஒரு ஓட்டுல ஜெயிச்சா கூட ஜெயிச்சது தானே. நீங்க ஒரு ஓட்டு, 2 ஓட்டு, 3 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டு அப்படின்ற அளவுலாம் நீங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு விக்டரியை கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு எதிர்பார்ப்பு இல்லையே. பட் அது ப்ரையாரிட்டியா அல்லது மகாராஷ்டிரா ப்ரையாரிட்டியா? மகாராஷ்டிரா தான் ப்ரையாரிட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் மகாராஷ்டிராவுடைய ப்ரையாரிட்டி அப்படின்றது ஏதோ ஒரு இடத்துல காங்கிரஸ் அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம், நமக்கு ஆதரவு இருக்கு, நமக்கு அந்த சிம்பத்தி ஃபேக்டர் இருக்கு அப்படின்ற அந்த பழைய கால்குலேஷன்ஸ், பழைய கணக்குகள்லயே அவங்க இந்த தேர்தல் களத்தை சந்தித்து இருக்கிறார்கள். ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஏக்நாத் ஷிண்டேவுடைய முயற்சி அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்கு. அவருடைய அந்த லாட்கி பெஹனா ஸ்கீம் அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சர். எலெக்ஷனையே மாத்தி போட்டிருக்கு, எலெக்ஷன் ஹீரோ ஆகிட்டாரு, எலெக்ஷன் களத்தையே மாத்தி போட்டிருக்கு. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ஒரு 5 மாசத்துல ப்ரோ இன்கம்பன்சியா அதை மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அது. 5 months இதுக்கு ரொம்ப ஷார்ட் பீரியட். செட்பேக்ல இருந்து கரெக்ட். அப்ப அந்த செட்பேக்ல இருந்து அவர் மீண்டு வரணும் அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு ஒரு முயற்சியை போட்டிருக்காரு. எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் வந்து உங்களுக்கு உத்தவ் தாக்கரே தவறு செய்திருக்கிறார்களோ அந்த இடங்கள்ல இருந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, உத்தவ் தாக்கரே இன்னைக்கு நீங்க நினைச்சாலோ நான் நினைச்சாலோ அல்லது சிவசேனால இருக்கக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியரா யாரா இருந்தாலும் இமீடியட்டா போய் சந்திக்க முடியாது. ஆனால் மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவை நீங்க எப்ப வேணா சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் என்பது இருக்கிறது. நைட்டு 2 மணிக்கு போனா பார்க்கலாம், 3 மணிக்கு போனா பார்க்கலாம், 4 மணிக்கு போனா பார்க்கலாம், ரொம்ப ஆக்சசிபிளா இருக்காரு அப்படின்ற அந்த விஷயம். அப்போ உத்தவ் தாக்கரே இன்ஆக்சசிபிள், ஏக்நாத் ஷிண்டே ஆக்சசிபிள்னா எந்த பக்கம் போவாங்க? ஏக்நாத் ஷிண்டே. அந்த இடத்துல இருந்து அவர் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. உத்தவ் தாக்கரேக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனமே அவர் இன்ஆக்சசிபிள். அப்போ சிவசேனோட தலைவரா இருந்தபோதே அவர் மீது இந்த விமர்சனம் அப்படி இருக்கு. அப்போ அந்த இடத்துல இருந்தா இவர் அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய இமேஜ் பில்டிங் எக்ஸசைஸ் அவர் அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சோ அது உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க சிவசேனா அப்படின்ற ஒரு அமைப்பு உண்மையிலேயே வந்து அவங்களுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல இந்துத்துவால ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனா அவங்க போய் காங்கிரஸோட சேர்ந்தது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா நம்ம இந்துத்துவ அமைப்புல இருக்கோம், காங்கிரஸை எதிர்க்கிறோம், ஆனா நீங்க காங்கிரஸ்லயே போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு. சரி, அது அப்படி இருந்தா கூட ரெண்டாவது நீங்க உத்தவ் தாக்கரேக்கு ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் இருக்கு. உத்தவ் தாக்கரே இஸ் த மோஸ்ட் பாப்புலர் லீடர் இன் மகாராஷ்டிரா. அப்ப நீங்க அவரை முன்னிறுத்தி இருக்கலாம். அவரை முன்னிறுத்த இவங்க தவறிட்டாங்க. அதுவும் இருக்குல்ல. நீங்க இந்த எலெக்ஷன்ல உத்தவ் தாக்கரே முன்னிறுத்தி தான் நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணா கூட நீங்க ஓரளவுக்கு அந்த கூட்டணிக்கான ஒரு கிரெடிபிலிட்டியாச்சும் அதிகமா இருக்கும். ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே உத்தவ் தாக்கரேவானா ஸ்டேச்சர் வைஸ் பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே இருக்கு. ரெண்டாவது, ஏக்நாத் ஷிண்டேக்கு வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா சிவசேனாவுடைய ஒரிஜினல் சிம்பிள். நீங்க அந்த மராட்வாடா ரீஜன்ல உங்களுக்கு என்னதான் இவங்க 2 பேர் பிரிஞ்சிருந்தாலும் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு சிம்பிள் இருக்குன்னாலும் சிவசேனா அப்படின்னா அவனுக்கு ஞாபகம் வர்றது வந்து அந்த பவன் ஆரவ் சிம்பிள். இங்க எப்படி அதிமுகனா ரெட்டையில சிம்பிள், அதே மாதிரி திமுகனா உதயசூரியன் சிம்பிள். அந்த மாதிரி அந்த சிம்பிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜா மாறி இருக்கிறது. அப்போ இந்த விஷயங்கள்ல வச்சுதான் அவங்க வந்து பல ரிசோர்சஸ் அவங்க கையில இருக்கு. அதே மாதிரி பிஜேபியும் வந்து இந்த கவுண்டர் கன்சாலிடேஷன், ரெண்டாவது பிஜேபி உடைய போலரைசிங் கேம்பெயின் அவங்களுடைய பாக்கெட்ஸ்ல மட்டும் தான் வேலை செஞ்சிருக்கு. பெரிய அளவுக்கு இந்த இந்துத்துவாக்கு கிடைத்த ஓட்டு அப்படின்லாம் பிஜேபி கிளைமும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கேம்பெயின்லாம் பெரிய அளவுக்கு எடுபடல. வெல்ஃபேர் அப்படின்ற ஒரு கேம்பெயின் எல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ பிஜேபி வெல்ஃபேர் மெஷர்ஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் நாம வந்து டிவி கொடுக்குறோம், தமிழ்நாட்டில் நாம வந்து பசங்க படிக்கிறதுக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அதெல்லாம் ரேவடி கல்ச்சர் அப்படின்றாங்க. ஆனால் அந்த ரேவடி கல்ச்சர், அந்த வெல்ஃபேரிசம் பேசி தான் மகாராஷ்டிராவில் பிஜேபியும் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்கு, பிஜேபி கூட்டணி என்பது ஜெயிச்சிருக்கு. அப்போ இந்த வெற்றி அப்படின்றது பிஜேபிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். என்னன்னா காங்கிரஸ் முன்னேறுகிறது, காங்கிரஸ் மேலே ஏறி வருது, காங்கிரஸ் மீண்டு வருது அப்படின்ற அந்த இமேஜை உடைக்கணும் அப்படின்றதுல பிஜேபி ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க. அதை இந்த தேர்தலில் அவர்கள் செய்திருக்கிறார்கள்.
பிஜேபி காங்கிரஸ் தேசிய கட்சிகள் தள்ளி வச்சுட்டு மாநில கட்சிகள் பார்க்கும்போது யார் நிஜ சிவசேனா யார் நிஜ தேசியவாத காங்கிரஸ்ன்ற போர் வந்து இதோட முடிவுக்கு வரதான் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஷிண்டே உத்தவ் தாக்கரே பத்தி பேசிட்டோம். சரத்பவார் அஜித் பவாருக்கும் அதே தான் நிலைமையா இருக்கு. அஜித் பவார் வந்து லோக்சபா போல்ஸ்ல மிகப்பெரிய செட்பேக் இருந்தது, நிறைய கிரிட்டிசிசம் இருந்தது. ஆனா அதெல்லாம் உடைச்சிட்டு இப்ப அவருமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வின்னிங் மார்ஜின்ல இருக்காரு. ஒரு 55 சீட்ஸ் கிட்ட கண்டெஸ்ட் பண்ணா நினைக்கிறேன். அதுல கிட்டத்தட்ட ஒரு 40 சீட்ஸ்ல அவங்க லீடிங்ல இருக்காங்கன்றது அதுவும் பிக் நம்பர் தானே. சோ மாநில அந்த ஸ்டேட் பார்ட்டிஸ்க்கான பிரச்சனை முடிவுக்கு வருது. இவங்க தான் சிவசேனா, இவங்க தான் தேசியவாத காங்கிரஸ் கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சாவே நம்புறீங்களா? சரி, தேர்தல் தான் அதை முடிவு செய்யும். யார் தலைவர், யார மக்கள் ஏத்துக்கிறாங்க, யார உண்மையான சிவசேனா, யார உண்மையான என்சிபின்னு மக்கள் ஏத்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து இருந்தாங்க. சிம்பிளும் கட்சி வேணா உங்ககிட்ட இருக்கலாம், தொண்டர்கள் எங்க கிட்ட தான் இருக்காங்க, மக்கள் எங்களோட இருக்காங்க அப்படின்னாங்க. மக்கள் எங்களோட இருக்காங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து வாக்களித்து யார் கூட இருக்காங்க அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கு ஒரு பதில் என்பது கிடைத்திருக்கிறது. பட் நீங்க வந்து இப்போ பாலாசாஹேப் டாக்கரே வந்து உத்தவ் டாக்கரே அப்பாவே கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அரசியல் வாரிசு அப்படின்றது இவரை தான் அடையாளம் காட்டிட்டு போனாரு. பட் உண்மையிலேயே வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு தலைவராக இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுடைய தலைவராக நிற்கிறார். அது தேர்தலையும் வந்து மக்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். தேர்தலையும் மக்கள் மீண்டும் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னும் போது இவங்க கிட்ட கிளைம் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. உத்தவ் டாக்கரேவுடைய பொசிஷன் வந்து மேலும் வீக் ஆயிடுச்சு. அதே போல உங்களுக்கு வந்து இந்த தேர்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பலருடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமைந்திருக்கிறது. உத்தவ் டாக்கரே அவருடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வியை இந்த தேர்தல் பதில் அளித்திருக்கிறது. அஜித் பவாருடைய எதிர்காலம் என்ன அப்படின்றது, சரத்பவார் அவருடைய கட்சி அவருடைய மகளுடைய சுப்ரியா சூலியோடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. அதே போல உங்களுக்கு ஏக்நாத் ஷிண்டேவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ இதற்கெல்லாம் வந்து ஆதித்ய டாக்கரே, அதான் உத்தவ் டாக்கரே ஆதித்ய டாக்கரே அவங்களுடையது. இதற்கெல்லாம் ஒரு விதமான ஒரு பதில் என்பது கிடைத்திருக்கிறது. பிஜேபி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபட்னவிஸுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கிறது. ஏன்னா ஃபட்னவிஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்து அப்புறம் நான் வந்து துணை முதலமைச்சராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட்சி அவர் ப்ரெஷரைஸ் பண்ணி அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்து அப்புறம் டெபுட்டி சீஃப் மினிஸ்டராக அவர் இருக்காரு அப்படின்னும் போது ஒரு இடத்துல அவருக்கு வந்து அது ஒரு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்ல முடியாது, அது ஒரு டிமோஷன் தான். ஆனால் அதையும் மீறி அவர் கட்சி கட்டுப்பாட்டை மீறி எதுவுமே பண்ணல, கட்சி சொல்லிச்சு அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னும் போது மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாருன்னா அவருடைய ஃபியூச்சரும் செக்யூர் ஆயிருக்கு. அவரையும் பிஜேபியில ஒரு செக்ஷன் வந்து சைட்லைன் பண்ணணும்னு ஒரு முயற்சி பண்ணாங்க. பட் இப்போ அதையும் மீறி அவர் வந்து நிற்கிறாரு. அப்போ பல பேருடைய எதிர்காலத்தை இந்த தேர்தல் என்பது தீர்மானித்திருக்கிறது. இப்போ ஏக்நாத் ஷிண்டே தான் வந்து அதிகாரப்பூர்வமான தலைவராக சிவசேனாவுடைய தலைவராக இருக்கிறார் அப்படின்றத மக்களே தீர்ப்பளிச்சுட்டாங்க அப்படின்னு இவங்க கேம்பெயின் பண்ணுவாங்க. உத்தவ் டாக்கரேக்கு ஒன்றும் இல்லை, அவர் வேணா பாலாசாஹேப் டாக்கரேவுடைய பையனா இருக்கலாமே தவிர அரசியல் ரீதியான வாரிசு நான் தான் அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே கிளைம் பண்ணுவாரு. ஆதித்ய டாக்கரேவுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது அப்படின்றலாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா அட்வான்டேஜ் ஏக்நாத் ஷிண்டேக்கு தான். அதே மாதிரி அஜித் பவாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. இப்போ சுப்ரியா சூலேவுடைய எதிர்காலம்லாம் வந்து கேள்விக்குறியாகி, என்சிபியுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது, குறிப்பா சரத்பவார். இப்போ சரத்பவார் மீண்டும் வந்து கண்கள் இனித்தது இதயம் படித்தது அப்படின்னு ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அதுவும் வந்து இதாயிரும், பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று சேர்த்து வைக்க இப்போ இவங்க ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு டின்னர் அதானி கூட்டினார்னா ஒன்று சேர்ந்துருவாங்க. எந்த டின்னர்ல பிரிஞ்சாங்களோ அதே டின்னர்ல ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அதை சேர்ப்பதற்கான பல முயற்சிகளும் இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கும். அப்போ சரத்பவார் வந்து இந்தியா அலையன்ஸை டம்ப் பண்ணிட்டு இங்கே வந்து சேர்றாரு அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஒரு செட்பேக்கு இந்தியா அலையன்ஸுக்கு கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கங்க. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபட்னவிஸ் நம்ம சொன்னது மாதிரி அவர் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னும் போது அடுத்தது அவருடைய அடுத்த ரோல் என்ன, நேஷனல் லெவலில் அவருடைய அடுத்த ரோல் என்ன. இப்போ சீஃப் மினிஸ்டர் அவர் ஆக்கலைன்னா இன்னொரு குரலும் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து எழுகிறது, அவரை வந்து பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட்டாக போடுங்க அப்படின்னு. அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய பேக்கிங் அப்படின்றது அவருக்கு இருக்கிறது அப்படின்னும் போது
அந்த இடத்துல அது என்ன மாதிரியான கான்ஃபிளிக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்லாம் தெரியாது இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் பிஜேபி லீடர்ஷிப்போட. ஏன்னா இன்னும் ஒரு 3 நாட்கள்ல கவர்மெண்டோட டென்யூர் அங்க முடிவுக்கு வருது. 3 நாட்குள்ள ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயமும் உங்களுக்கு இருக்கு. சோ இப்போ என்னதான் ஒரு நல்ல நம்பர்ஸ்ல நல்ல விக்டரினாலும் கூட்டணிக்குள்ள ஏதாவது முரண்கள் எழ வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு எழாது. ஏன்னா உங்களுக்கு பிஜேபியோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய நம்பர்ஸ். வந்து ஜெயிச்சதுக்கு சந்தோஷம், ஆனா பிஜேபி இவ்வளவு நம்பர்ஸ் கிடைச்சு நீங்க இந்த வெற்றிக்கு பெரிய அளவுக்கு கிரெடிட் கொடுக்கணும்னா ஏக்நாத் ஷிண்டே கொடுக்கணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அரசாங்கத்தின் மீதான அதிருப்தி தான் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அந்த அதிருப்தியை இவர் போக்கி இருக்கிறார் அப்படின்னும் போது இவருக்கான அந்த கிரெடிட்டை வந்து கொடுக்கணும். ஒரு 5 மாசத்துல ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதை டேர்ன் அரவுண்ட் பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய தலைவர்களே வந்து அரசியல்ல நீண்ட காலம் அனுபவம் பெற்ற தலைவர்களே வந்து அதெல்லாம் பண்ண முடியறதில்ல. இப்ப கூட தமிழ்நாட்டில் பாருங்க, நீங்க 1.5 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஆனா அதுக்குள்ளேயே இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் வந்து நீங்க எலெக்ஷனுக்கு தயாராகுங்க, எலெக்ஷனுக்கு வேலை பாருங்க, பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ 5 மாதம் அப்படின்றது ஒரு மிகவும் குறுகிய காலகட்டம். அந்த காலகட்டத்துல ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸை வந்து இவர் டெலிவர் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது மாரலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கிரெடிட் ஷுட் கோ டு ஷிண்டே. ஆனா பிஜேபிக்கு அதிக நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. அப்போ பிஜேபி தான் வந்து அந்த இடத்துல முதலமைச்சர், பிஜேபியுடைய முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கிளைமாக இருக்க முடியும். அதுல எதுவும் அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. ஃபட்னவிஸ்க்கே ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? இப்ப மத்திய பிரதேஷ்ல சௌஹானே சைட்லைன் பண்ணிட்டு ஒரு புதுசா ஒருத்தர் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி மகாராஷ்டிரால ஏதாவது வாய்ப்பு இருக்கு? அந்த மாதிரி டார்க் ஹார்ஸ் யாரா இருப்பாங்க? அப்படி ஒன்றும் தெரியல இப்ப வரைக்கும். அது தெரியல. இப்ப வரைக்கும் ஃபட்னவிஸ் தான் வந்து லைம்லைட்ல இருக்கிறார். வினோத் தாவடே ஒரு பேச்சு இருந்துச்சு, ஃபட்னவிஸ் அதாவது பாஜக சீஃப் மினிஸ்டரா இருக்க மாட்டாங்க, ஃபட்னவிஸ் இருக்க மாட்டார் அப்படின்லாம் பேசினாங்க. பட் அதெல்லாம் வந்து அந்த சமயத்திலேயே அப்படியே ஒரு பிரச்சனையாகி அப்படியே முடிஞ்சிருச்சு. இப்போ வெற்றி வந்த உடனே உங்களுக்கு வந்து ஃபட்னவிஸ் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றது தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேச்சு. இப்போ அதற்கான வேலைகள் அதில் ஏதாச்சும் மாற்றம் வருகிறதா, அதில் ஏதாச்சும் வந்து சேஞ்சஸ் இருக்கிறதா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இனி வருகின்ற ஒரு 2 நாட்கள்ல அதில் ஏதாச்சும் மாற்றம் இருக்கா அப்படின்னா கிளியரா தெரிஞ்சிடும் நமக்கு பிஜேபி ஹைகமாண்ட் என்ன நினைக்குது அப்படின்னு. பிளஸ் இதுல ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் அதிகமா இருக்கு. கடந்த 2024 தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வேலை பார்க்கல. ஆனா இந்த தேர்தலில் ஆர்எஸ்எஸ் இறங்கி வேலை பார்த்துருக்கு. ஆர்எஸ்எஸ் மட்டுமல்லாம சங் பரிவாரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்புகளும் இறங்கி வேலை பார்த்துருக்காங்க. 60,000 to 70,000 கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. விஹெச்பி, பஜ்ரங் தள், குறிப்பா இந்த போலரைசிங் கேம்பெயின் அப்படின்றது சைலண்டா நடந்திருக்கு. டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அவுட்ரீச் அப்படின்னா, அதாவது இந்த பிஜேபியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பன்னா பர்முக்ஸ் அப்படின்வாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் இது இருக்கு இல்லையா, அந்த ரோல்ஸ், அந்த புக் இருக்கும். அந்த புக்கில் ஒவ்வொரு பக்கத்துக்கும் வந்து ஒரு நபர் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணுவாங்க, டெலிகேட் பண்ணுவாங்க ஒர்க்கை. அப்போ ஒரு பக்கத்தில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, இந்த 20 பேருடைய வாக்குகளை பெறுவதற்கு ஒரு நபர் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான வேலைகளும் வந்து இவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த தொகுதிக்கு இன்சார்ஜ் போடுவாங்க, ஹோல் டைமர்ஸ் போடுவாங்க, ஃபுல் டைமர்ஸ் போடுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து சைலண்டாக ஆர்எஸ்எஸும் வந்து அந்த வேலையை செய்திருக்கிறது. ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து நாக்பூரில், மகாராஷ்டிராவில் அவங்க ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, 2025 அவங்க 100 ஆண்டுகளை கொண்டாடுறாங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து பிஜேபி அங்கே ஆட்சியில் இருக்க வேண்டும் அப்படின்ற காரணமும் வந்து அதில் இருக்கிறது. பிஜேபி குறிப்பாக மோடிக்கு நாம் வீக் ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்து உருவாயிருச்சு. தேர்தல் ரீதியாக மக்களுடைய ஆதரவை மோடி இழக்கிறார், பாஜக மக்களுடைய ஆதரவை இழக்கிறது அப்படின்ற அந்த பிம்பம் என்பது உருவாயிருச்சு. அதை உடைக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல அவங்க கடுமையான முயற்சி எடுத்தது. பட் ஜார்க்கண்ட்ல அந்த சென்டிமெண்ட் ஒர்க் ஆகல, ஜார்க்கண்ட்ல அந்த போலரைசிங் கேம்பெயின் ஒர்க் ஆகல. பட் இங்க வந்து உங்களுக்கு போலரைசிங் கேம்பெயின் சைலண்டா நடந்திருக்கு. பட் அதே சமயத்தில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இவங்க வந்து இந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க. மகாராஷ்டிரா ஒரு பக்கம், ஜார்க்கண்டோட ரிசல்ட்ஸும் பார்க்க ரொம்ப முக்கியம். ஜார்க்கண்ட்லயும் டஃப் ஃபைட் இருக்கும், என்டிஏக்கு அதுல ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இப்ப ஜேஎம்எம் தான் அங்க அதிகப்படியான சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. குறிப்பா இந்தியா அலையன்ஸ்ல தான் அங்க ஒரு வின்னிங் எட்ஜ்ல இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஜேஎம்எம் ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஜார்க்கண்ட்ல ஜேஎம்எம்க்கு எதிராக பாஜக எடுத்த அத்தனை நடவடிக்கைகளும் பேக் ஃபயர் தான் இருக்கு. பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வெற்றியை தரல. மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்களோ அதுதான் ஜார்க்கண்ட்லயும் பண்ணாங்க.
ஜார்க்கண்ட்ல கூடுதலா போய் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நியூ நரேட்டிவ்ஸை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நீங்க ஒரு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவர்களை தான் எதிரிகளாக முன்னிறுத்துவாங்க ஜார்க்கண்ட்ல. இந்த முறை கிறிஸ்துவர்களை பற்றி அவ்வளவா பேசல, ஆர்எஸ்எஸ் கூட பேசல. இந்த முறை வந்து இவர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அங்க போய் என்ன கேம்பெயினை முன் வச்சார் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு போலரைசிங் கம்யூனல் கேம்பெயின். எலெக்ஷன் கமிஷனும் அதை பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும், அந்த ஆட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஆட் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஆட். எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த ஆட் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை தூக்க சொல்லி இது பண்ணாங்க. பட் பை தென் டேமேஜ் இஸ் டன். ஒரு 24 மணி நேரம் அந்த ஆட் வந்து நூக் அண்ட் கார்னர் போயிருச்சு, கொண்டு போய் பரப்பிட்டாங்க அந்த ஆடை. பட் அந்த மாதிரி ஒரு கேம்பெயினை முன்னெடுத்து கூட மக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ள மறுத்து இருக்கிறார்கள், ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பிஜேபியுடைய அத்தனை பாலிடிக்ஸையும் அந்த பிரச்சாரங்களையும் வந்து அந்த மக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அந்த மக்கள் நன்கு உணர்ந்திருக்காங்க. அதாவது அங்க வந்து ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாயிருச்சு. ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை ஹேமந்த் சோரனை அரெஸ்ட் பண்ணது, கொண்டு போய் உள்ள வச்சது, அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சியை உடைச்சது, உங்களுக்கு சம்பாய் சோரனை கூப்பிட்டு போய் அவங்க வந்து கேண்டிடேட்டா நிறுத்தி நிறைய விஷயங்களை பண்ணாங்க. அப்போ இந்த பாஜக எடுத்த அந்த நடவடிக்கைகள் எல்லாம் வந்து மக்கள் அதை ரசிக்கல, மக்கள் அதை ஏத்துக்கல. ஸோ அதனால அதை முழுவதுமாக மக்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் பெரிய அளவுக்கு அங்க போய் ஒன்றும் கான்ட்ரிபியூட் பண்ணல. இது முழுக்க முழுக்க ஜேஎம்எம் உடைய வெற்றி தான். ஹேமந்த் சோரன், கல்பனா சோரன், குறிப்பா ஹேமந்த் சோரன் ஜெயிலில் இருக்கும்போது கல்பனா சோரனுடைய அந்த 2024 கேம்பெயின் இருக்கு இல்லையா, அது முக்கியமான கேம்பெயின். நான் ஒரு ஸ்பீச் பார்த்தேன். ஸ்பீச்சில் வந்து அந்தம்மா பேசும்போது ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திடீர்னு ஒரு ஆக்ரோஷத்தோடு பேசும்போது, அந்த ஆக்ரோஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநில மக்களை கண்ட்ரோல் பண்ண பிஜேபி நினைக்குது, ஜார்க்கண்டி ஜுகேகா நஹி அப்படின்னு தான் பேசினாங்க. ஜார்க்கண்ட் ஜுகேகா நஹி, உங்களுடைய அதிகாரத்துக்கு ஜார்க்கண்ட் அடிபணியாது, உங்களுடைய அதிகாரத்துக்கு ஜார்க்கண்ட் மக்கள் அடிபணிய மாட்டார்கள் அப்படின்ற டோனில் தான் அந்த கேம்பெயினை செட் பண்ணாங்க. அது அப்படியே அந்த மொமெண்டம் அப்படியே கன்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. எலெக்ஷன் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த ஒர்க் அப்படின்றத அவங்க ஸ்டாப் பண்ணல. அந்த ஒர்க் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்போ அதனுடைய ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு ஜார்க்கண்ட்ல வந்து அந்த மொமெண்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. பட் மகாராஷ்டிராவில் அதை செய்யலை. இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய வித்தியாசம். பட் ஜார்க்கண்ட் ஒரு சின்ன மாநிலம். யோசிச்சு பாருங்க, நீங்க மகாராஷ்டிரா இல்ல தமிழ்நாடே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, 234 தொகுதி. 234 தொகுதிக்கும் நீங்க வந்து ஒரே ஒரு ஃபேஸ்ல எலெக்ஷன் நடத்துறீங்க. ஜார்க்கண்டுக்கு மட்டும் 2 ஃபேஸ். ஏன்? யாருக்காக இந்த வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள்? அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருந்து கூட பாஜகவால பெரிய அளவுக்கு அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றத ஆட்சியை பிடிக்க முடியல. தோல்வின்னா தோல்வி தானே. இங்க மகாராஷ்டிராவை நம்ம வந்து எப்படி காங்கிரஸை குற்றம் சொல்லுமோ அதே மாதிரி இதுலயும் வந்து ஜார்க்கண்ட்லயும் வந்து பிஜேபியுடைய அந்த கம்யூனல் கேம்பெயினை மக்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் வந்து ஜேஎம்எம் நம்புறாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் உங்களுக்கு ஆதிவாசி தொகுதிகளில் 28 தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தொகுதிகளில் பெரிய அளவுக்கு நாம வந்து சீட்ஸ் எடுத்துடணும் அப்படின்னு பிஜேபி கடுமையான முயற்சி பண்ணாங்க. அவங்களுடைய ஆதிவாசி லீடர்ஸ் எல்லாரையும் வந்து நிற்க வச்சாங்க தேர்தலில். பட் அதெல்லாம் வந்து எடுபடல. ஏன்னா மக்கள் அதை நம்பல. மோடியோடைய கேம்பெயினை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அமித்ஷாவுடைய கேம்பெயினை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக பிஜேபியுடைய அந்த கம்யூனல் கேம்பெயினை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஜார்க்கண்ட் தேர்தல் சொல்லுகின்ற அந்த முடிவுகள். சார், நீங்க சொன்ன மாதிரி ஹிமந்த பிஸ்வா சர்மா வந்து நிறைய கம்யூனல் கேம்பெயின்ஸ் பண்ணாலும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல பல இடங்கள்ல பிஜேபியோட வெற்றிக்கு காரணமா இருந்தவர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. அவர் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஹரியானா எலெக்ஷன்ஸ்க்குலாம் முன்னாடியுமே அவர் ரொம்ப அப்சர்வரா அங்க போய் நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே கூட பிஜேபியும் ஆர்எஸும் அங்க நிறைய மீட்டிங்ல நடத்திருக்காங்க. ஆனாலும் இவங்களோட கேம்பெயின்ஸ் செல்லுபடி ஆகாததுக்கு ஹேமந்த் சோரனோட அந்த கைது தான் முக்கிய காரணமா பாக்குறீங்களா? ஹேமந்த் சோரனுடைய கைது அப்படின்றது அந்த மக்கள் நம்புறாள். ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை நீங்க வந்து கைது பண்ணி அந்த மாநிலத்தை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு முயற்சியை இவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. ரெண்டாவது, தொடர்ச்சியா இடி ரெய்ட்ஸ் நடத்துறது, அவங்களுடைய கட்சிக்காரங்களை ரெய்ட்ஸ் நடத்துறது, அதுக்கப்புறம் அவங்கள டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. அப்போ டார்கெட் பண்ணும்போது அந்த சிம்பத்தி அப்படின்றது கூடிட்டே இருக்குல்ல. நீங்க கைது பண்ணதுக்கு பிறகு அவங்க வெளியே வந்து
அரவிந்த் கெஜ்ரிவாலாச்சும் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி வெளியே வந்தாரு, பட் ஹேமந்த் சோரன் விடல. ஸோ அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாநிலத்தை வந்து இவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணி நம்மளுடைய மாநில தலைவர்களை வந்து இவங்க அடக்குமுறை ஏவி நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற அந்த உணர்வு தானே. இப்போ அந்த உணர்வு வந்து உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு. அந்த உணர்வு வந்து பிஜேபிக்கு எதிராக மாறி இருக்கிறது. பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்படி கண்ட்ரோல் பண்ணோம்னா எல்லாரும் நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு. பட் அது பேக் ஃபயர் ஆகிருக்கு உங்களுக்கு. ஏன்னா மக்கள் தானே முடிவு செய்வாங்க. மக்கள் உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஏற்றுப்பாங்க, மக்கள் உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலையும் அதானே பண்ணாங்க. தமிழ்நாட்டிலையும் இங்கே வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாங்க. அதிமுகவை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி பல அணிகளாக அதிமுக உடைச்சாங்க, அப்புறம் இவங்களே சேர்த்து வச்சாங்க. எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்நாள் வரைக்கும் வந்து பிஜேபியை மக்கள், தமிழக மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு, ஒரு தலைவருடைய மறைவை பயன்படுத்தி கொண்டு இவங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்களே அப்படின்ற அந்த கோபம் என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ப்ரிடாமினன்ட்லி இது வந்து பிஜேபிக்கு எதிரான, டெல்லிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இதில் உருவாயிருச்சு. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் மகாராஷ்டிராவில் இருந்துச்சு. அதை தான் இவங்க மாற்றி அமைச்சிருக்காங்க. நீங்கள் 2019 தமிழ்நாட்டில் என்ன உணர்வுகள் இருந்துச்சோ அதே உணர்வுகள் தான் வந்து 2024 மகாராஷ்டிராவில் இருந்துச்சு. பிஜேபிக்கு எதிரான கோபம் 2019 எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கோபம் தான் அங்கே இருந்தது. அப்போ அந்த கோபம் என்பது திடீரென்று மாயமாக மறைந்திருக்கிறது அப்படின்னா அது எப்படி? ஜார்க்கண்ட்ல அது மறையல. ஜார்க்கண்ட்ல அந்த கோவத்தை அப்படியே வந்து அவங்க வச்சுட்டே இருந்திருக்காங்க. அதை அந்த மொமெண்டத்தை அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த இடத்துல இந்தியா கூட்டணி செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, இந்த கோபம் என்பதை தனிய விட்டாங்க. இந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்வதற்கு இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. மொமெண்டமா வந்து ஒரு புது மொமெண்டமா ஏக்நாத் ஷிண்டே உருவாக்குறாரு அப்படின்னும் போது அந்த மொமெண்டமா உருவாக்குறதுக்கு இவங்க அலோவ் பண்ணிட்டாங்க. கவுண்டர் அட்டாக் ஒண்ணுமே பண்ணல. இப்போ நீங்க 1500 ரூபா அப்படின்றது பெரிய விஷயம், பெரிய பணம். இங்க 1000 ரூபா கொடுக்குறோம், பெரிய அளவுக்கு மக்கள் வந்து அதை இது பண்றாங்க. காங்கிரஸ் தான் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இந்தியா முழுவதும் கொண்டு போனாங்க. மகாலட்சுமி ஸ்கீம் அப்படின்னு உங்களுக்கு ஹிமாச்சல்ல அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, கர்நாடகாவில் அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, தெலுங்கானாவில் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு. அப்படின்னோடனே இந்த காங்கிரஸுடைய கேரண்டிஸ் வந்து பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட ரெசனேட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே அதை காப்பி அடிச்சு பிஜேபியும் கொடுத்துருக்காங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, நாங்கள் 3000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அதை எப்போ அறிவிச்சாங்க? மேனிஃபெஸ்டோ எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? தேர்தல் எலெக்ஷன்ஸ்க்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நீங்க 3000 ரூபா கொடுக்குறேன்னு நீங்க அனௌன்ஸ் பண்றீங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி நீங்க சேர்ப்பீங்க, எப்படி அதை கன்வே பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணல. ஆனா இன்னும் மோசமா தான் நவம்பர் 30 ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன், நவம்பர் 12 அன்னைக்கு தான் காங்கிரஸ் அவங்களோட மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. பட் காங்கிரஸோட மேனிஃபெஸ்டோ நம்பி ஜார்க்கண்ட் இல்ல, ஜேஎம்எம் தான் அங்க வந்து ப்ரெடாமினன்ட்டா பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. பட் இங்க சொல்றேன், மகாராஷ்டிரால சொல்றேன், நீங்க 5 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டு மக்கள்லாம் இதை பார்த்த உடனே அப்படியே நம்பி கொடுத்துருவாங்களா என்ன? நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த வேலையை வந்து இவங்க ராஜஸ்தான்ல பண்ணாங்க. அதனால தான் ராஜஸ்தான்ல பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்றது வரல அவங்களுக்கு. ஓரளவுக்கு கணிசமான அளவு சீட்ஸை வந்தாங்க. அப்புறம் எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்காங்க. கர்நாடகாவில் அதை பெரிய அளவுக்கு பண்ணாங்க. உங்களுக்கு தெலுங்கானாவில் அதை பெரிய அளவுக்கு கொண்டு போனாங்க. அதனால தான் தெலுங்கானால டேர்ன் அரவுண்ட் ஆச்சு. அந்த மாதிரியான ஒரு முயற்சி உங்களுக்கு மகாராஷ்டிரால ஏன் போடல? மகாராஷ்டிரால போட்டிருக்கணும்ல. அப்ப காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக்ஸ் காங்கிரஸ் பண்ணது. வின்னிங் எலெக்ஷன்ஸ்லாம் காங்கிரஸ் லூஸ் பண்றதுக்கான ரீசனே வந்து வேற யாரும் கிடையாது. பிஜேபி தோற்க முடியாத சக்தி எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கும் எலெக்ஷன்ஸ்னா பயம் இருக்கும். பிஜேபிக்கு எலெக்ஷன்ஸ்னா முயற்சி பண்ணணும், மக்கள்கிட்ட போகணும், மக்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும். உங்களுக்கு ஹரியானால ஒரு சில 24 தேர்தலில் ஒரு சில ஊர்கள்ல எல்லாம் போய் பிஜேபி போய் பிரச்சாரம் பண்ண முடியல, அடிச்சு துரத்துனாங்க. ஆனா அந்த விஷயங்கள்லாம் அப்படியே டேர்ன் அரவுண்ட் பண்றான்ல அவன், இம்மீடியட்டா அதை மாத்துறான்ல. அந்த முயற்சிகள் வந்து காங்கிரஸ் எடுக்கிறது இல்லை. காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, மக்கள்லாம் இருக்காங்க, நாம வந்து கொண்டு போய் மறுபடியும் அதே பேசணும்னா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க. முழுக்க முழுக்க காங்கிரஸுடைய பலவீனம் அப்படின்றது தான் வந்து பிஜேபியோட பலமாக மாறுகிறது. பெருவாரியான தேர்தல்களில் காங்கிரஸுடைய பலவீனம் தான் வந்து பிஜேபிக்கு கை கொடுக்கிறது. அதுல மகாராஷ்டிரா வந்து ஒரு லேட்டஸ்ட் உதாரணம்.
இவ்வளவு நேரம் தேர்தல் முடிவுகள் பற்றிய தகவல் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.